ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டேம்செல் அப்படின்ற ஒரு மூவி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு ட்ராமா, அட்வென்ச்சர், ஃபேண்டசி மூவி, ஆக்ஷன், ட்ராமா, அட்வென்ச்சர், ஃபேண்டசி மூவி தான். ஸோ இது நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஜுவான் கார்லோ ஃபெர்னாண்டிலோ. சினிமாட்டோகிராஃபி வந்து லாரி ஃபாங். எடிட் பண்ணது வந்து ஜான் கில்பர்ட். மியூசிக் பண்ணது டேவிட் ஃப்ளெமிங். டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து நெட்ஃப்ளிக்ஸு. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம வந்து பார்த்தலாம். மில்லி பாபி ப்ரவுன் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் நடித்த ஒரு ஃபேமஸான மில்லி பாபி ப்ரவுன். அவங்க வந்து பிரின்சஸ் எலோடியாவும், நிக் ராபின்சன் வந்து பிரின்சஸ் ஹேரியாவும், அப்புறம் ஷோரே அகான்ஷிலோ அவங்க வந்து ட்ராகனுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு லேடி. அதுமாரி ராபின் ரைட் வந்து குயின் இசபெல்லாவும், அப்புறம் ஏஞ்சலா பேசட் வந்து லேடி பேஃபோர்ட், அதாவது மில்லி பாபி ப்ரவுனோட அம்மாவாகவும், அப்புறம் ப்ரூக் கார்ட்டர் வந்து ஃப்ளோரியா அப்படின்ற கேரக்டர், அதாவது பிரின்சஸ் எலோடியோட தங்கச்சியாகவும், ரே வின்ஸ்டன் வந்து பிரின்சஸ் எலோடியோட அப்பாவாகவும் வந்து நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட கதை என்னென்னா, பஞ்சமும் பட்னியுமாக இருக்கிற ஒரு குறுநில மன்னர். அவர் வந்து தன்னோட மக்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக அவர் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக, ஏதாவது ஒரு வழி மூலமாக நம்ம மக்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடாதா, நம்ம மக்களுக்கு வந்து பசியை வந்து போக்கிட முடியாதா அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையில் இருக்கிற ஒரு குறுநில மன்னர். ஒரு சின்ன கிராமத்துக்கு உள்ள ஒரு மன்னர், அவர் தலைவர் அவர். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு பேரரசு குடும்பத்திலேருந்து ஒரு தூதர் வருவாங்க, ஒரு லேடி. அவங்களும் அந்த லேடி தூதர் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி பேரரசுக்கு வந்து கட்டி கொடுக்குறோம், உங்களுக்கு சம்மதமானு. ஸோ அவங்களும் ஓகேனுங்க. அப்போ தான் அவங்க வந்து அப்புறம் தன்னோட மகளான பிரின்சஸ் எலோடியை வந்து கட்டி வைக்க பார்ப்பாங்க. ஆனால் அவங்க பிரின்சஸ் எலோடியோட வளர்ப்பு தாயாக இருக்கிற ஏஞ்சலா பேசட், அதாவது லேடி பேஃபோர்ட், அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தட்டுப்பட்டுரும். ஸோ இந்த பேரரசோட அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட பிஹேவியர், அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட பேச்சு வழக்கெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால, ஸோ இது ஏதோ ஒரு பிரச்சனை இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். பட் அவங்களும் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு சொல்லி காமிப்பாங்க, இந்த மாதிரி இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதுன்னு. அப்படி இருந்தும் மில்லி பாபி ப்ரவுன், அதாவது பிரின்சஸ் எலோடி வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லி அவங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, அந்த பேரரசு குடும்பம் வந்து ஒரு ட்ராகன்கிட்ட வந்து தப்பு பண்ணிவிடுவாங்க. அவங்க ட்ராகன்கிட்ட தப்புன்னா என்னென்னா, அந்த ட்ராகன் வந்து ஒரு பெண் ட்ராகனோட 3 முட்டையை வந்து மொத்தமாக அழிச்சிடுவாங்க அப்படியே. ஸோ அதனால் அந்த இடத்துல, அந்த பேரரசு இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த ட்ராகன் வந்து இந்த பேரரசை பழி வாங்காமல் இருக்கணும்னா அப்பப்போ வந்து ஒரு உயிர் பலியை வந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்பப்போ வந்து ஒரு உயிர் பலியை அவங்க கொடுக்கணுன்றதுக்காக தான் இவங்க பேரரசு அவங்களோட பையனுக்கு வந்து ஒவ்வொரு பொண்ணாக கல்யாணம் பண்ணி சடங்கு மாதிரி நடத்தி அப்புறம் அந்த மலையில் ஏறின அந்த பள்ளத்தாக்குள்ளே தள்ளி விட்ருவாங்க ட்ராகனுக்கிட்ட. ட்ராகன் வந்து அவங்கள கொண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அவங்க வந்து செய்கிற ஒரு பிராயச்சித்தம். ஸோ இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பிரின்சஸ் எலோடி வந்து மாட்டிப்பா. ஸோ அவள் வந்து ட்ராகனுக்கிட்ட தப்பிச்சாலே இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு HBO டிவி சேனலும் ஸ்டார் மூவிஸ் நவுல பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஹாலிவுட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதில் போகாது. ஸோ இது வந்து லோ பட்ஜெட் ஃப்ரெஞ்ச் ஃபிலிம், இப்போ எடுக்கிற ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் வந்து டேம்செல் அது ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ஹாலிவுட்டுக்கான டச் வந்து இதில் வந்து அவ்வளோவா குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு யூகேயில் இருக்கிற ஒரு 6-7 வயசு பையன்கிட்ட இருக்கிற கதை புத்தகத்தில் இருக்கிற ஒரு கதை எப்படி எடுப்பாங்களோ, எப்படி இருக்குமோ அப்படின்ற இந்த படம். ஸோ மற்றபடி வந்து ஒன்றும் பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் மாதிரி கற்பனை கதைகள் அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியனோ இல்லை ஹாரி பாட்டர் மாதிரியோ ரொம்ப மேஜிக்கல் விஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. இப்போ அது வந்து ரொம்ப வித்தியாசமாக அப்படிலாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு அந்த காலத்தில் ஒரு 14ஆம் நூற்றாண்டில் 14ஆம் நூற்றாண்டில் 13ஆம் நூற்றாண்டில் அந்த ஒரு 15 இந்த மாதிரி நூற்றாண்டுகளை 13லேருந்து 15ஆம் நூற்றாண்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி புக்கில் இருக்கிற
ஒரு வெஸ்டர்ன் சில்ட்ரன் கையில் இருக்கிற ஒரு ஸ்டோரி புக்கில் இருக்கிற ஒரு கதையை வந்து படம் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து படம் இருக்குது. ஸோ அந்த டாப் நாச் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் ஆனால் அந்த ட்ராகனுக்கு வந்து டிசைன் பண்ண விதமும், அந்த ட்ராகனுக்கு வந்து அந்த வாய்ஸ் கொடுத்த விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மில்லி பாபி ப்ரவுன் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் எல்லோடைய நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பார்க்க அற்புதமாக இருந்தாங்க. ஸ்டேஜர் திங்ஸ் வந்து சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்போ 12 வயசு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஷீ இஸ் வெரி வெல் டிஃப்ரெண்ட் அண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வளர்ந்த பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஃபேஸ் கட்லேருந்து மொத்தமாகவே ரொம்ப ஆள் வந்து பார்க்கறதுக்கு வேறு மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வெல் மெச்சூர்டான பொண்ணாக தான் இருக்குது. ஸோ ஆக்டிங்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அந்த தேவைக்கான விதத்திலலாம் வந்து பயங்கரமாக வந்து ஆக்டிங்லாம் கொடுத்துருக்காப்புல. ஸோ ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து கொஞ்சம் மத்தனமாக அப்படியே வந்து அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து அது பாட்டுன்னு போயிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு விறுவிறுப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த குகைக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் அது எப்படி தப்பிப்பாங்கன்றது ஒரு சின்னதாக ஒரு கடுகளவு உள்ள ஒரு விறுவிறுப்பு தானே வழிய, மற்றபடி வந்து பெருசாக இல்லை. ஜஸ்ட் ஒரு நீங்கள் ஒரு உங்களோட டீ டைமில் வந்து ஒரு தேநீர் இடைவேளையில் உள்ள ஒரு சாயா டைமில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஒரு படத்தை வந்து நல்லா பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ அவ்வளோதான், மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த மாதிரி இந்த கிராஃபிக்ஸ், அப்புறம் வந்து அந்த அந்த காஸ்டியூம்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. முக்கியமாக சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறது, அந்த பணக்காரங்க எலைட்டான ராஜ குடும்பங்கள் எப்படி வந்து காட்டுவாங்களோ, அவங்க எப்படி ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும், அதில் வந்து ஓரளவுக்கு காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஆஹோன்னு சொல்கிறதுக்குள்ள ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். ஃபார் போர் அடிக்கிறது அந்த டைமில். ஸோ நல்ல ஒரு படம் தான். ஸோ அந்த ட்ராகன் வந்து பேசும், ட்ராகன் அந்த ட்ராகன் வந்து பேசும். ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகுது. அப்புறம் தான் ஓகே அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் இருக்குது ஸோ இந்த படத்தில். ஸோ அதுலேருந்து மீண்டு வந்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ட்ராகனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன், அப்படி எப்படி கனெக்ட் ஆனாங்க, என்னாச்சு அப்படின்றது தான் கதை போகும். ஸோ இட் வாஸ் ஃபைன், குட், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பசங்களோட பார்க்கலாம். ரொம்பலாம் வந்து செக்ஷுவல் சீன்ஸே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிஸ்ஸிங் சீன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பசங்களோட பார்த்து நீங்கள் ஜாலியாக அந்த ஒரு நைட் டைம் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 2.8 கொடுக்குறேன். தேங்க்யூ.